இந்த கொத்தவரங்காயை தண்ணியில போட்டு நல்லா அலம்பி எடுத்துட்டு குக்கர்ல இனி வேக வச்சிடலாம். கொத்தவரங்காயை அலம்பிட்டு குக்கர்ல வச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் மட்டும் விட்டா போதும். ரொம்ப குழையக்கூடாது. கொத்தவரங்காய் பொரியலுக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு நான் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, நமக்கு கொத்தவரங்காய் நல்லா குழையாம நல்லா வெந்து வந்துருச்சு. இனி தாளிச்சிடலாம். அடுப்புல சட்டி வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சு வந்துருச்சு. உளுந்து சீரகமும் போட்டுக்கலாம். இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்ப இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு கொஞ்சம் போல போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பாசிப்பருப்பு ஊற வச்சதுனால பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமா வெந்துடும். இப்போ இந்த கொத்தவரங்காய் வேக வச்ச தண்ணி கொஞ்சமா இருக்கு. அதை இந்த பாசிப்பருப்புல லைட்டா போட்டுட்டு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். லேசா பாசிப்பருப்பு லைட்டா வெந்தா போதும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுவோம். இப்ப பாசிப்பருப்பு லைட்டா பஞ்சு மாதிரி சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ இந்த கொத்தவரங்காய் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்கு தேவையான அளவு லைட்டா வெல்லம் போட்டுக்கலாம். நான் இப்போ இங்கே வெல்ல பவுடர் ஆட் பண்றேன். அவ்வளோதான். இனி நல்லா மேலே தேவையான அளவு தேங்காய், துருவின தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி. மாலை பட்சத்துக்கு வந்து கொத்தவரங்காய் சேர்க்கலாம். அதனால நீங்களும் இந்த 15 நாளில் ஒரு நாள் இந்த கொத்தவரங்காயை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொத்தவரங்காய் பொரியலுக்கு கடைசியா கொஞ்சமா லெமன் புழிஞ்சுக்கிறங்க. அப்பதான் இது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.